இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு கொரியன் லவ் மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். இதோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருக்கான். அவனுக்கு பிரேக்கப் ஆயிருது. கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு அவன் பிரேக்கப் பண்ணா பார்த்தீங்களா, அவனோட எக்ஸ் லவரை அவன் பார்க்குறான். அதுவும் எப்படி பார்க்குறான்னா, ஒரு ஆவியாக பார்க்குறான். அந்த ஆவி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேட்குது. என்ன மாதிரி ஹெல்ப்னா, அது வந்து தன்னோட லவ்வரை மறந்துருச்சான். அவனை கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேட்குது. எதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆவி ஹெல்ப் கேட்கணும்? அது மட்டும் இல்லாமல் அந்த லவ்வர்லாம் யாரு அப்படிங்கிறத வாங்க அதை நம்ம குயிக்காக படத்துக்குள்ள போய் அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து தன்னோட ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோனி இருந்துட்டு, என்ன நீ ஒன்னு பைத்தியமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவா சாக்குல என்னன்னு கேக்குறான், உனக்கு என்ன செவுடா, நீ என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி கேக்குறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸா இங்க சாக்குல இருக்காங்க. சில ஃப்ரெண்ட்ஸுக்கு அது தெரியாது போல. அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதாவது சில பலூன்ல பாத்தீங்கன்னா பேப்பரை கட்டி விட்டு வேணுங்கிறத எழுதி வச்சிருக்காங்க போல. இது பார்த்தோன்னே ஹீரோனிக்கு செமையான காண்டாகிறது. ஹீரோவும் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சாரா, எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உங்கள்கிட்ட அப்படி பழகவே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா இதெல்லாம் நீ சும்மா தானே சொல்ற, என்ன பிராங்க் தானே படுத்துற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினியா இருந்துட்டு, மண்ணா கட்டி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கண்டபடியா கத்திக்கிட்டு போறா. நம்ம ஹீரோக்கும் சில கட்டத்துல கோபம் வந்துருது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை, நீ ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிய கத்தி விட்டுறான். இவங்களுக்கு 2 பேத்துக்கும் நடுவுல பெரிய சண்டை வருது. இப்பதான் பிரேக்கப் ஆகுது. இல்ல லவ் பண்ணாதானே பிரேக்கப் ஆகுறக்கு. இப்ப இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோக்கு அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோயினியை திட்டிக்கிட்டே தான் இருக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணி 8 வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வேலைக்காக இருப்பான் போல. கோட் சூட்லாம் போட்டு டிப்டாப்பா இருக்கிறான். ஆனா இவனுக்கு கொஞ்சம் நர்வஸாவே இருக்குது. இவன் அதனால ஒரு பூமர்லாம் சாப்பிட்டு அந்த நர்வஸை குறைச்சிக்கிட்டு இருக்கான். இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து, இந்த வேலைக்கு யாராலும் அப்ளை பண்ணீங்களோ உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோயினி சொன்னதுல ஞாபகம் வருது, நீ ஒரு உதவாக்கார, நீ எதுக்கும் லாய்க்கில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா எத்தா போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலை வாங்குவான்னு பார்த்தா உள்ள போறக்குள்ளேயே மயங்கி அப்படியே விழுந்துடுறான். எதனால நம்ம ஹீரோ விழுந்தான்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவனுக்கு பிரேக்கப் ஆகி, அதை பிரேக்கப்னு வச்சுக்கோங்களேன், ஆகி 8 வருஷம் ஆயிருக்குது. இவனால ஹீரோயினை மறக்கவே முடியல. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இவனால எந்த வேலையுமே செய்ய முடியறது இல்ல. இவன் வந்து ரொம்ப மனது பாதிப்படைஞ்சிருக்கான்னு சொல்லலாம். பிசிக்கலா இவனுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது ஹீரோயினை இவன் விட்டுட்டு போனதுனால. அதனால இவன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷமா ஹீரோயினியை மறக்காம இதே தொலையில தான் இருக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோயினி கனவுல வந்துருப்பா போல, திட்டிக்கிட்டே இருக்கான். அது பார்த்தா அவங்க அம்மா வந்து சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க. ஏன்டா உன்னை பெத்த பாவத்துக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தா நீ என்னவே திட்டுறையா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு சாப்பிட்ற மாதிரி முடியல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சாப்பிடாம அப்படியே வெளியே போயலான்னு பாக்குறான். அதுக்குள்ள அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. எங்கடா போற, சாப்பிட்டு படா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான். வெளியே கிளீன் பண்ணிட்டு இருந்த அப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. அம்மாவும் துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் ஒண்ணு வேணா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான். ஓடும் போது பாத்தீங்கன்னா அப்பா கிளீன் பண்ணிட்டு இருந்தது ஒரு பேப்பர் கையில வச்சிருப்பாரு போல. அந்த பேப்பரையும் பிடிங்கிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாக்டர்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். அப்ப டாக்டர் சொல்றாங்க, நீ நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாரு, அப்பதான் உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இப்படியே நம்ம ஹீரோ வெளியே வரான். வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை யாரோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது. இதனால அவன் ஒரு பேப்பர் கொண்டு வந்தான் இல்லையா, அந்த பேப்பரை கீழே போட்டுறான். அது பாத்தீங்கன்னா ஹீரோயினோட டிராயிங் இருக்க பேப்பர். அங்க இருக்கிற குட்டி பையன் பார்த்துட்டு, நீங்க குப்பையை எப்படி தான் போடுவீங்களா, குப்பையை குப்பை தொட்டியில போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவா சரிப்பான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுக்க போறான். அந்த பேப்பர் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து நிக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூனரல் நடக்கிற இடம். அது யாருக்காக நடக்குதுன்னு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக பாத்தீங்கன்னா ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்குது. எஸ், ஹீரோயினி இறந்துட்டாங்க போல. அதுக்கப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு குரல், உன்னால நம்ப முடியலையா, என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா ஹீரோயினி. இது ஹீரோயினி கிடையாது, அவங்களோட ஆவி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு 29 வயசுல ஆச்சு, அதுக்குள்ள நான் இறந்துட்டேன் பத்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா வாயடைஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், நான் இறந்ததுக்கு உனக்கு வருத்தமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நம்ம ஹீரோவா அந்த கேள்வியை கேட்டுட்டு அப்படியே கெக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினா, இதோ பாரு எல்லாரும் உன்னதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கிருந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே ஓடி ஓடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ களைச்சு போய் ஒரு இடத்துல
இடத்துல உட்காடுறான். பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோனையும் வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு சாக்காயிருது. அப்பனா நீ பேய் தானே, நீ தானே என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்க, ஒருவேளை நீ இறக்கவே இல்லையா, அதெல்லாம் பொய்யா, உனக்கு ஃபியூனரல் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியா, என்ன முட்டாள் மாதிரி பேசுற, எவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க, அதெல்லாம் பொய்யாவா இருக்கும், நான் உண்மையாலுமே இறந்துட்டப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. அப்பனா நீ பேய் தானே, நீ ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து கேட்கறான். உண்மையாலுமே நான் பேய் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல நம்ம ஹீரோவா உன்ன பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட நம்பவே இல்லை இவங்க பேயின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு கடைக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. துணி கடைக்கு. இருக்கிற துணியே நல்லா தானே இருக்கு, எதுக்கு புது துணி வாங்க கூட்டிட்டு வந்தான்னு கேக்குறாங்க. இவங்கள அட முட்டாள், அங்க இருக்க கண்ணாடியை பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவா கண்ணாடி பார்த்தா அதுல அவன் மட்டும் தான் இருக்கிறான், ஹீரோயினி இல்ல. இப்ப தெரியுதா நான் உண்மையாலுமே பேயின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவா அப்படியே ஓடி போறான். போயிட்டு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஃபியூனரல் நடந்துச்சுல, அங்க போய் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேக்குறான், சரி நீ எப்படி இறந்த அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, உள்ள எங்க அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீ கேளு, அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. அவங்க என்ன யாருன்னு கேட்டா என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறான். ஏய் நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது ஃப்ரெண்டுன்னு சொல்லவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நடக்க ஆரம்பிச்சாரான். நம்ம ஹீரோயினியா வந்துட்டு, சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, நான் ஒருத்தரை லவ் பண்ண, என்னோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு கூட அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சாரான். நம்ம ஹீரோயினி பின்னாடி வந்தோடனே ஹீரோயினி பாத்தீங்கன்னா ஹீரோ தலைய மலையை அடிச்சு போட்டுறாங்க. நம்ம ஹீரோவா அப்படியே ஒரு பார்க்ல வந்து உட்காரான். உட்காந்துட்டு அதே தான் சொல்றாங்க, இதோ பாரு நான் இறந்ததுனால என் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் மறந்துட்டேன், எனக்காக அவனை கண்டுபிடிச்சு கூட ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நம்ம ஹீரோவா இவன் நம்மளை விடமாட்டா போலயே, தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மனசுல நினைக்கிறான். நம்ம ஹீரோயினிக்கு கிட்டத்தட்ட நான் இவன் உதவ முடியாதுன்னு சொல்லிடுறான். நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து, உனக்கு இன்னும் பூச்சினா பயமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவங்க ஏன் மேல பூச்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பயப்படுத்திக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல ஏறி தப்பிச்சிருண்டா சாமின்னு இருக்கிறான். பின்னாடி பார்த்தா ஒரு கை வருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கேயும் வந்துக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ அட இவ விடமாட்டா போலயே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். உனக்கெல்லாம் உதவ முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் மோதுற மாதிரியும் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் பேயா மாறின மாதிரியும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயம் காட்ட ஆரம்பிச்சிடறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிடறான். சரி சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஐடி கார்டை கண்டுபிடிக்கிறான். அவர் ஒரு டாக்டர் போல. சரிம்மா என்னோட லவரை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன், என்னோட வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு, சரி நீ என் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க போல, நீ எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணினா உன் கண்ணுக்கு தெரியாம நான் மறைஞ்சு போயிருவேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் இதோட விடாம நம்ம ஹீரோ கிட்ட, எனக்காக அவர் கண்டுபிடிச்சு கூட, அவர்கிட்ட போய் என்னை பத்தி கேள, அவர் எவ்வளவு சோகமா இருக்காருன்னு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நீயோ பண்ணிக்கோ, இப்ப நாளை விடு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கோபம் வந்துருது. இதோ பாரு உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா, அவர் என்ன லவ் பண்ணிருக்காரு, இப்ப நான் இறந்துட்டேன், ஒரு லவ்வர்னா என்னன்னு தெரியுமா, உனக்கு அதை பத்தி ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுமா, அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் நான் இல்லாம அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவா, ஆமா எனக்கு எதுவும் தெரியாதுதான், என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு போறான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோக்கு பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லையா 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப குடிச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இதோ பாரு லவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமாடா, நம்ம லவ் பண்ண பொண்ணா இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதுன்னா அந்த சோகம் எப்படி இருக்கும் தெரியுமா, இதெல்லாம் உங்களுக்கு எங்கடா தெரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபிக்ஸ் ஆகி போய் கிடப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரியன்லாம் அந்த மிலிட்ரிக்கு போவாங்கல்ல, எல்லா பசங்களும் கண்டிப்பா மிலிட்ரியில 2 வருஷம் ஒர்க் பண்ணணும். அப்படி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயினி அந்த இடத்துல பாக்குறான். ஓடி போய் இங்க எதுக்கு நீ வந்த, யாருக்காக வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து கத்துறான். அதுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினி இருந்துட்டு, நான் என் பாய் ஃப்ரெண்டை சென்ட் ஆஃப் பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியா ஒரு பஸ் போகுது. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த பக்கம் கை காமிச்சிட்டு போறான். இவன் தான் உன்னோட நியூ பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திக்கிட்டே போறான் நம்ம ஹீரோ ஒரு பைத்தியம் மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிருப்பான் இல்லையா மிலிட்ரிக்காக, அங்க போயிட்டு அங்க அவனால அந்த எதையுமே நல்லா பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு பிரேக்கப் ஆனதுனால அவன் ரொம்ப சோகமா இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம எந்த வேலைக்கு போனாலும் அவன் ரிஜெக்ஷன் ஆகிட்டே தான் இருந்திருக்கிறான். இதனால வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினோட போட்டோவை பாத்தீங்கன்னா அவன் பேய் மாதிரி கிறுக்கி வைக்கிறான். இவனுக்கு ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணவும் பிடிக்கல, ஆனா ஹெல்ப் பண்ணாவே இருக்கவும் முடியல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அப்பா அம்மா பார்க்க போறான். அவங்க ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு, சரி உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன், சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுது. இவங்க 2 பேரும் சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்காங்கல்ல அவங்களோட ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஏன்னா ஐடி கார்டுனா அதுல அட்ரஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. ஹீரோனே ஒரே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்கள லவ்வரை பார்க்க போறாங்க இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், சரி இதுதான் உனக்கு நான் பண்ற கடைசி ஹெல்ப், இதுக்கப்புறம் நீ என் கண்ணுக்கு முன்னாடியே வரக்கூடாது அப்படின்ற
மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அங்க ஒரு நர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க யாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் வந்து சைக்காட்டிஸ்டா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த டாக்டர் ஒரு சைக்காட்டிஸ்ட் போல. இவங்களா ஆமாமா நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போறாங்க. எதனால அந்த நர்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இல்லையா, ஏன்னா நம்ம ஹீரோ பேசுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. அதனால அவங்க பைத்தியன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க அப்படியே போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம பாய் ஃப்ரெண்டை பத்தி ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இது ரொம்ப கடுப்பாயிருது. இதனால ரெண்டு பேரும் செல்லமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பைத்தியக்காரன் தெரிஞ்சிச்சு போல ரொம்ப இதா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் சீப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாக்டரை பார்க்க போயிடுறான். நம்ம டாக்டர் கேட்கறாரு, சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோ எனக்கு பிரச்சனைலாம் இல்ல, உங்களுக்கு ஹீரோயினை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எனக்கு அவங்கள பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க திடீர்னு ஒரு பொண்ணு வராங்க. பொண்ணு வந்துட்டு நம்ம டாக்டரை பார்த்து இதோ பாருங்க நம்மளோட இன்விடேஷன் ரெடி ஆயிருச்சு, இவங்களுக்கு மேரேஜ் போல இன்விடேஷன் ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுது. என்னடா நம்ம டாக்டர் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து எதுவுமே பேசாம அப்படியே வெளியே எந்திரிச்சு வந்துடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியை பார்த்து இவனை தான் நீ லவ் பண்ணியா, நீ இறந்து இன்னும் 4 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இல்ல இன்னும் 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதான், என்ன நீ இவனை போய் லவ் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே அவனுக்கு சிரிப்பு வருது. நம்ம என்னை விட்டுட்டு அவனை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க லவ் பண்ண பையன் இப்படி பண்ணிட்டான் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ குமிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி நம்ம ஹீரோவை அடிச்சு ஏன்டா ஒரு பொண்ணு அள வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நான்லாம் அள வைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு நர்ஸ் வந்து இதோ பாருங்க உங்கள மாதிரியே தான் அவரும் ஒரு பேஷண்ட், சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா நான்லாம் ஒன்றும் பேஷண்ட் கிடையாது, நான்லாம் ஒரு பைத்தியக்காரன் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்க கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா பாத்தீங்கன்னா இங்க ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, எங்கேயோ காணாம போயிருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயினி பேசினதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதான் அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி நல்லா பேசியிருப்பாங்க இல்லையா. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு அந்த டாக்டரை பார்க்க போயிடுறான். நீ ஒரே நேரத்துல 2 பொண்ணை லவ் பண்ணது கூட பிரச்சனை இல்லடா, ஏன்டா இப்படி இது பண்ணிக்கிட்ட, சரி விடு, அவளை பத்தி கடைசி நினைவுகள் அவ கூட இருந்து சந்தோஷமா நினைச்சுப்பாரு, அதான் அவளுக்கு இப்ப தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். யாரா நீ பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா சரியான சண்டை வந்துடுது. கடைசியில ஹீரோ டாக்டரை அடிச்சும் போட்டுறான். இப்ப இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. என்னடா நீ ஒரு பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கறாரு. நானும் ஒரு பைத்தியக்காரன் கிடையாது, ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க போலீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பேர் கேட்கறாங்க. நம்ம ஹீரோவோட பேரை சொல்றான். இப்பதான் பாத்தீங்கன்னா நான் அந்த டாக்டருக்கு ஹீரோவோட பேர் தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஹீரோயினோட லவ்வரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமா, ஆனா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சொல்றாரு, நான் தான் அவளோட டாக்டர், கடைசி காலத்து வரைக்கும் அவ ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அல்சைமர்ஸ் ஒரு நோய் இருந்திருக்கான். அதாவது என்ன நோய்னு பாத்தீங்கன்னா ஞாபக மறதி தான், கொஞ்சம் ஞாபக மறதி எல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட அவங்க யாருன்னு அவங்களே மறந்துடுவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த ஞாபக மறதி இருந்திருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோவை பிரேக்கப்பும் பண்ணி விட்டுருக்காங்க அவங்க. ஆனா எப்பவுமே நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆர்மி கேம்புக்கு போகும்போது நம்ம ஹீரோயினி வந்திருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலா அவங்க நம்ம ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஆனா ஹீரோ அதை புரிஞ்சுக்காம நம்ம ஹீரோயினியை எக்கச்சக்கமா திட்டி விட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழுத்துட்டு ரொம்ப நேரமா அங்கேயே இருந்திருக்காங்க. அப்படியே அவங்க அழுதுல பாத்தீங்கன்னா அவங்க யாரு அப்படின்றதே மறந்துட்டாங்க, எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கறதே மறந்துட்டாங்க. ஏதோ ஒரு செக்யூரிட்டி உதவியால தான் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா டாக்டரை பார்த்துட்டு ஹீரோன்னு நினைச்சிட்டு அவங்களோட ஐடி கார்டை வாங்கி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரீட்மெண்ட் போக போக ஹீரோவை பத்தி தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எப்பவுமே நம்ம ஹீரோவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு டேட் என்ன அப்படின்ற கூட மறந்துடும், ஆனா நம்ம ஹீரோவை பத்தி அவங்க நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோ ரொம்ப இது மனசு உடைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தேடி போறான். எங்க தேடி போறதுன்னு தெரியாம ஃபியூனலுக்குலாம் போறான். அங்க போனா அங்க வேற இடத்துக்கு ஃபியூனல் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பாட்டி அடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட நர்ஸ் கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க வராங்க. வந்துட்டு இதுக்கு தான் சொன்னேன் அவளை அன்னைக்கே அழுக வைக்காதன்னு சொல்லிட்டு இப்ப நீ அழுகிற பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க கண்ணுக்கு அவ தெரிஞ்சாலா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அவ தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றான். இதுக்கப்புறம் நான் அவளை எப்படி பாக்குறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இவங்கள்ட்ட ஐடியா கேட்கறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இதோ பாரு அவளை நீ ரொம்ப அழுக வச்சுட்ட, இதுக்கப்புறம் நீ அவளை போய் பார்த்தாலும் அவளுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவா அவளை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீங்க 2 பேரும் எங்க சந்தோஷமா இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு போய் பாரு, அவ அங்கே மேபி இருக்கலாம்
பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவா அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு வரான், மோரி நான் மன்னிச்சிடு, நான் எனக்கு ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், இது தெரியாம நான் ரொம்ப மன்னிச்சுன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் நினைச்சு பார்க்கறான் பழசெல்லாம், நம்ம ஹீரோயின் கூட சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு சின்ன சின்ன மேஜிக் ட்ரிக் எல்லாம் பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவான் போல. அதுக்கு நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மெஜிசியன் பேர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஓடி வரான். அவங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ண இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோயினை காணும். இவங்க அப்படியே புக்கை திறந்து பார்க்கறான். பார்த்தா நான் இந்த புக்கை எழுதி முடிக்கும் போது என்னோட ஹீரோ கூட நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. இதை நினைச்சிட்டு நம்ம ஹீரோ மனசு உடஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் பேனாவை எடுத்து அவன் எப்படி லவ் பண்ணான், நான் அவனை ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எழுத ஆரம்பிக்கிறான். எழுதி காலையில ஆயிருது. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க கிட்ட பேச பாக்குறான். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை, அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் தான் உன்னோட மெஜிசியன், நான் தான் உன்னை லவ் பண்ணேன், நீ தான் என்னோட லவ்வர் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துடுச்சு போல. திரும்பி ஆமா நீ தான் என்னோட மெஜிசியன் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கட்டி பிடிச்சுப்பாங்க. இந்த சீனை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை அழுக வச்சிருவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்க மாட்டாங்க இல்லையா முதல்ல. இப்ப எதனால பிரிஞ்சு போனாங்க, இப்ப எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணை ரொம்ப குளமாக்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும் போது இல்ல நீ தான் என்ன மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி நாங்க போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்கிருந்து மறைஞ்சு போறாங்க. இதே நாட்கள் ஓடுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு இருந்த நோயெல்லாம் போய் ரொம்ப குணமாகிடுறான். ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து இறந்தவங்க எல்லாம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இறந்தவங்க எல்லாம் வந்து அவங்களோட கூட இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட சொந்தக்காரங்களாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறதா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அப்படியே நமக்கு புரிய வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இடத்துல எல்லா ஆவிகளுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆவி வருது, வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட ஆள் தாப்பா என்ன அனுப்பி வச்சா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோ மேல பார்த்தா ஆமா நான் தான் அவரை அனுப்பி வச்சேன், அவருக்கு ஹெல்ப் பண்ணிடு, நான் அவர்கிட்ட கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றாங்க. அப்படியே இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. சரி நீங்க சொல்லுங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சு, இவங்களோட லவ் எப்படி இருந்துச்சு? கடைசியில சேராத காதல் தான், ஆனா அவங்களோட 2 பேருக்கு காதல் உண்மை இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பாய்.